சீயோன் குமாரத்தியே, நல்ல கேளுங்க, சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை தீர்ந்தது. நல்ல கேளுங்க. யாருக்கு? இங்க ரெண்டு கூட்டம் இருக்குன்னு சொன்னேன். இந்த ரெண்டு கூட்டத்தை இங்க புலப்படுத்துறாரு. சீயோன் குமாரத்தியே, உன் அக்கிரமத்தினால் வரக்கூடிய தண்டனையை நான் என்ன செய்கிறேன்? தீர்ந்தது. தீர்ந்தது. அவர் இனி உன்னை அப்புறம் சிறைப்பட்டு போக விடார். இனி உன்னை சிறைப்பட்டு போக விடார். ஏதேன் குமாரத்தியே, நல்ல கேளுங்க, இங்கதான் ஒரு சொல்றாரு அடுத்த கோஷிய. ஏதோ குமாரத்தியே, உன் அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார். உன்னுடைய அக்கிரமத்தை அவர் விசாரிப்பார். உன் பாவங்களை வெளிப்படுத்துவார். உன்னுடைய பாவங்களை வெளிப்படுத்துவார். இங்க ரெண்டு கூட்டம். ஒன்னு சீயோன் குமாரத்தி, இன்னொன்னு ஏதோம் குமாரத்தி. அல்லேலூயா. நீ யாரு? ஏதோ குமாரத்தினா யாருன்னாவது தெரியுமா உனக்கு? அல்லேலூயா. பிரைஸ் யேசுவா. ஏசாவுடையும் ஏசாவுடைய கூட்டத்தாரும். சீயோன் குமாரத்தினா யாருன்னு தெரியுமா? யாக்கோபும் யாக்கோபனுடைய கூட்டத்தாரும். அல்லேலூயா. இப்போ நீங்க ஏதோம் குமாரத்தை குறித்து வாசிக்கணும்னா ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 25வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான் இளைத்திருக்கிறேன் என்றார். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்றும் பெயர். பாத்துக்கிடுங்க, நல்லா புரியுது உங்களுக்கு. 43 வாசித்துருங்கம்மா. அடுத்தது மத்தியேல் பிரபு, ஈராம் பிரபு இவர்களோ தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்து ஏதோம் சந்ததி பிரபுக்கள். இந்த ஏதோமியருக்கு தகப்பன் ஏசா. நல்லா புரிஞ்சுடுங்க. இப்ப ஏசாவையும் ஏசாவினுடைய கூட்டத்தை தான் ஏதோம் என்று சொல்லுகிறது. ஆனா யாருடைய பாவத்தை பார்க்கிற தேவன்? இங்கதான் நீங்க புரியணும். ஏதோமுடைய குமாரத்திகளுடைய பாவம், ஏதோம் சந்ததியாருடைய பாவத்தை அவர் பார்க்கிற தேவன். சீயோனுடைய பாவத்தை அவர் பார்க்காத தேவன். நீ எந்த கூட்டத்தில் இருக்கிற? அல்லேலூயா. நீ கண்டிப்பா ரெண்டு கூட்டத்தில் ஏதோ ஒரு கூட்டமா இருக்கணும்ல. வலது பக்கத்தில் இருக்கிற கூட்டம் மேலே போறதுக்குள்ள கூட்டம், இடது பக்கத்தில் இருக்கிற கூட்டம் கீழே போறதுக்குள்ள கூட்டம். வலது பக்கத்தில் இருக்கிற கூட்டம் சீயோன் கூட்டம், இடது பக்கத்தில் இருக்கிற கூட்டம் ஏதோம் கூட்டம். இப்போ உன்னுடைய பாவத்தை என் தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் நீ ஏதோம் கூட்டத்தான், ஏசாவுடைய சந்ததியாயிருக்கிறாய். ஏசாவின் சந்ததியாயிருக்கிற நீ யாக்கோபினுடைய சந்ததியாய் மனமாறணும். அல்லேலூயா. மனமாறும் போது உன்னை குலமாற்றுகிற தேவனாயிருக்கிறார். மனம் மாறாம குலம் மாற முடியாது. இன்னைக்கு நிறைய பேரு பல மார்க்கங்களில் இருந்து கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு வருகிறார்கள். வருகிறவங்க எல்லாருமே அவங்க விட்டு வந்த தெய்வத்தோடு வருவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவங்க தெய்வங்களை விடவே மாட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஆர்சியிலிருந்து பெந்தகோஸ்தைக்கு வருவாங்க. வந்தா சூப்பராக இருக்கும். இங்கே இருக்கிறவங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சபைக்கு வந்திருப்பாங்க, சபையில் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, அவங்க ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க. ஆனால் பஸ்ஸுலையோ வழிபோக்குலையோ ஒரு ஆர்சி கோயிலை பார்த்தா அப்படின்வாங்க. தன்னை அறியாமலே அந்த கிரியை வந்துடும். பூசை நடக்கிற நேரம் சத்தம் கேட்கும் மைக்கில். இவங்க போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. சாமியார் அங்கிருந்து சொல்லுவார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவங்க வீட்டில் இருந்துட்டு உம்மோடும் இருப்பாராக மனசுக்குள்ளாலே அந்த சத்தம் ஓடும். நீ யாரு? இப்போ வெளியில வந்து என்ன யூஸ், என்ன பிரயோஜனம்? நீ வெளியில வந்துட்ட. கிண்டல் அடிக்கிறது வேற, ஆனா உணர்ந்து வாக்குறுதி கொடுக்கிறது வேற. விட்டு வந்ததை விட்டேன்னு சொல்றாங்க, ஆனா கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றீங்க அப்படின்னா, விட்டேன்னு சொல்லிட்டு அந்நிய தெய்வங்களை கூட்டிட்டு நடக்கிறீங்க. தெரியுமா உங்களுக்கு?
எப்படி கூட்டி நடக்கிறீங்க, அவனுடைய கிரியைகள் உங்களிடத்தில் வெளிப்படுகிறது என்று சொன்னால் நீ முதல்ல யோசித்து பார்க்கணும், நான் விட்டு வந்தனா இல்லையா, நான் விட்டனா இல்லையா, எப்போ விட்டேன். நான் என்னட்ட சென்னையிலிருந்து ஒரு ஐயா, வயசான ஐயா ஊழியம் செய்கிறாரு. அவர் கழிஞ்ச 2 வாரத்துக்கு முன்னாடி வந்திருந்தார், ஞானஸ்நானம் எடுக்கும்படியாக வந்திருந்தார். நான் அவர்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி இதுதான், ஐயா நீங்க உங்க பாரம்பரியத்தை விட்டுட்டு கிறிஸ்தவுக்குள்ள வந்தீங்க, ஊழியக்காரனா நீங்க இப்ப பிரசங்கம் பண்றீங்க, ஐயா நீங்க விட்டு வந்ததை யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்டேன். புரியலையோ? ஹலோ, விட்டீங்களா ஐயா? அந்நிய தெய்வத்தை விட்டீங்க, அந்நிய கோட்பாடை விட்டீங்க, அந்நிய மார்க்கத்தை விட்டீங்க, அது உங்கள்கிட்ட இருந்ததில்ல, அதை நீங்க யார்கிட்ட கொடுத்துட்டு வந்தீங்க? அந்த ஐயா கேட்டார், ஐயா நான் எத்தனையோ பாஸ்டர்மாரோட பார்த்தேன் ஐயா, யாருமே என்கிட்ட இந்த கேள்வி கேட்கலையே, நான் அதை என்னையா செய்யணும்? முதல்ல உன்கிட்ட இருக்கிறத நீ விடணும், அது யார்கிட்டையாவது நீ கொடுக்கணும். அப்போ அவருக்கு நான் விளக்குனேன். எப்படி விளக்குனேன் அப்படின்னா, யாசுவா கல்லறை தோட்டத்திற்குள் பக்கத்தில் அப்படியே நடந்து வரார். ஒரு வாலிபன் கல்லறையை விட்டு வெளியே வருகிறான். அந்த வாலிபன் யார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், அவன் லேகியோன் பிசாசு பிடித்தவன். யாசுவா சும்மா வரார். இப்ப பிசாசு பிடிச்ச வாலிபன் அவரிடத்தில் வந்து கேட்கிறான், ஆண்டவரே காலம் வரும் முன்னே என்னை வேதனைப்படுத்த வந்தீரே ஏன் ஐயா என்று கேட்கிறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த சம்பவத்தை. வேதத்தில் ஒன்றும் தேவையில்லாமல் எழுதவில்லை, எல்லாம் தேவையோடு எழுதப்பட்ட சம்பவம். அப்ப யாசுவா அதுக்கு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் யாசுவா தன் இருதயத்தில் எண்ணிக்கொள்கிறார், அவ்வளவுதான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இப்ப மறுபடி லேகியோன் பிசாசு பிடித்த அந்த பிசாசுக்குரிய சொந்தக்கார வாலிபன் கேட்கிறான், ஆண்டவரே காலம் வரும் முன்னே என்னை அனுப்ப வந்து விட்டீர், என்னை இந்த சரீரத்திலிருந்து நீர் துரத்துவதாக இருந்தால் அந்த பன்றி கூட்டத்திலே அனுப்பு. ஆண்டவர் சொன்னாரு, டேய் தப்பு, இவர்கிட்ட வெளியில போ, பன்றி கூட்டத்துக்கெல்லாம் ஒன்னும் அனுப்ப முடியாது, பண்ணியதுக்கு நாசப்பட போறேன் நானா, பண்ணியெல்லாம் நாசப்படுத்தக்கூடாது. ஏன்னா பண்ணி ஒருத்தன் இடையும் பேச்சிட்டு இருக்கிறான், இவரை அவ்வளவு தொலைச்சு கட்டிடுவான். அப்ப இவர் சொல்லி இருக்கணும், ஏன்னா இவர் தேவன் அல்லவா, இவருக்கு தெரியும் அல்லவா. சொன்னாரான்னு கேட்டா இல்ல, இவர் மனசுல அனுமதி கொடுத்தார். அந்த வாலிபனிடத்தில் இருந்த பிசாசு அப்படியே பன்றி கூட்டத்திற்கு போனது, பன்றிகள் அத்தனையும் கடலிலே விழுந்து மாண்டது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் விட்டு வந்த அந்நிய சக்தி எங்கே, யாரிடத்தில் கொடுத்தோம்? பிரைஸ் யாசுவா. இல்லையானால் ஒருவேளை நீ தேவனுக்குள் வல்லமை உள்ளவனாக இருக்கிற வரைக்கும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஆனால் நீ எப்போது வல்லமையில் குறைபடுகிறாயோ அப்போது சத்துரு உன்னை நோண்டி பார்ப்பான், அவன் அவனுடைய கிரியை உனக்குள் இருந்து செய்வான். இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சொல்றாரு, நான் யார்கிட்ட விசாரிப்பேன், யாருடைய பாவத்தை நான் திரும்ப யோசிப்பேன் அப்படின்னா, ஏதோ பாவத்தை, ஏதோ கூட்டத்தாருடைய பாவத்தை நான் எண்ணுகிறவன், அவருடைய பாவத்தையும் பாரம்பரியத்தையும் நான் எண்ணுகிறவன். ஆனால் சியோன் வாசிகளுடைய பாவத்தை நான் எண்ண மாட்டேன். அல்லேலூயா. அதுக்காக தான் சொல்றார், நான் உன்னை விசாரிக்கிறவன், நீ கவலைப்படாதே.